வீக்கெண்ட் இல்லையா? கண்டிப்பா எங்கேயாச்சும் வெளிய போயிருப்போம். இந்த வாட்டி வந்து சேட்டா கடை தான் போயிருந்தோம். ராயல் மார்ட்ட. இது இவங்க எப்போ பார்த்தாலும் ராயல் மார்ட்ல போய் சாப்பிட்றாங்களேன்னு நினைக்கிறீங்களா? அங்க அவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கும். நீங்க ஒரு ஒரு வாட்டியும் போய் ஒரு 20, 30 வாட்டி போனா தான் எல்லா ஐட்டம்ஸும் ட்ரை பண்ண முடியும். வெஜ்ஜில மட்டுமே ஒரு 30 ஐட்டம் இருக்கும். நான்வெஜ்ல வந்து ஒரு 20, 30 ஐட்டம் இருக்கும். சமோசாலே டிஃப்ரெண்ட்டாக சமோசாஸ்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம். டிமார்ட் போயிட்டு இங்கே போனனால ஆதிக்கு நாங்கள் எதுவுமே கொண்டு போகலை. ஸோ அங்கே போனால் மோஸ்ட் ஆஃப் வாட்டர்மெலன் தான் வாங்கி கொடுப்போம். ஈவினிங் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஜூஸ் ஆதிக்கு கொடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன கொடுத்துருந்தோன்னா வாட்டர்மெலன் தான் கொடுத்துருந்தோம். எங்களுக்கு வந்து 2 சமோசா, அவர் வந்து சிக்கன் ரோல் ஒன்று வாங்கியிருந்தார். நான் வந்து ஒரு சிக்கன் ஷவர்மா வாங்கியிருந்தேன். இங்கே வந்து அந்த ஷவர்மாவில் அந்த குபூஸ் எப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ தெரில, அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக வரும்போது ஒரு லெமன் டீ ஒன்று குடிப்போம். 1 மாதத்துக்கு முன்னாடி இந்த டயட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் நான் இறக்கவும் முடியல, ஏறவும் இல்லை. அதே வெயிட் தான் நான் ஒரு 6 மந்த்ஸாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். 63, 62, 63, 62. ரொம்ப டயட் இருந்து ஒரு 62க்கு வரது, திருப்பி நல்லா சாப்பிட்டு ஒரு 63 போயிடுறது. இதே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. என்னால் இந்த கன்சிஸ்டன்சியே என்ன நினச்சி எனக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஏன் நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் ஒரு 1 வீக் செம்மையாக டயட் இருப்பேன். அதுலேயே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகி டயட் இருந்தேன்னா அவ்வளோவும் சாப்பிட்ருவேன். ஹஸ்பண்ட் வந்து ஆதிக்காக ஏதாச்சும் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டே தான் இருப்பார். தேங்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தேங்காய் பருப்பி செய்கிறேன்னு செஞ்சார். அப்போ வந்து நான் நல்லா வராதோன்னு நினச்சிக்கிட்டேன். எப்பயுமே என் ஹஸ்பண்ட் எது செஞ்சாலும் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவேன். அவர் வெல்லம் இதெல்லாம் போட்டு செஞ்சுருந்தார். ஒரு பார்ட் ஆஃப் இது வந்து வெல்லம் போட்டு செஞ்சுருந்தார். இன்னொரு பார்ட் வந்து சர்க்கரை போட்டு செஞ்சுருந்தார். சர்க்கரைக்கு வந்து தண்ணி ஊற்றாம விட்டுட்டார். அதனால் அது பயங்கரமாக கேரமலைஸ் ஆகி கலர் மாறிடுச்சு. பட் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருந்தது, கலர் மாறிடுச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி செட் பண்ண வச்சுருந்தாரு. அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாரு. ஆதி எப்போவாச்சும் கேட்டானா ஈவினிங் டைமில், ஏன்னா நாங்கள் சாப்பிடும்போது ஏதாச்சும் அவன் கண்டிப்பாக கேட்குறான், அதனால் அவனுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இந்த வீக்குக்கு இது. நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நான் இந்த க்ரீன் கிராம் உருண்டை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கவே செம்ம டெம்ப்டிங்காக இருந்தது. இது 1 வீக் வச்சுக்க சொல்லி அவர் தந்திருக்காரு. நானும் அதையும் எத்தனை நாளில் முடிக்க போகிறோன்னு தெரியல. உருண்டையுமே ஆல்மோஸ்ட் ஃபுல் பாட்டில் ஃபுல்லாக வச்சுருந்தாரு. நான் வந்து நல்லா காலி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 1 to 2 வீக் தான் வரும். திருப்பியும் செய்யணும். ஸோ அகெயின் செய்யும்போது நான் கண்டிப்பாக ரெசிபி போடுறேன். நான் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்த்தியாக ஏதாவது ஆதி கொடுக்கணும்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிச்சு செய்வார். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.